கோயிலவாணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த திருமதி காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட தலைப்பு சுத்தமெல்லாம் சுத்த ஜாதகமல்ல, தோஷ ஜாதகமெல்லாம் தோஷ ஜாதகமல்ல, பாகம் 2. இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது தோஷம். அது ராகு கேது 1, 2, 7, 5, 8 இதுலலாம் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம். இதில் இருந்துட்டாலே தோஷமா, அதனாலேயே திருமணம் லேட் ஆகுமா, அதனாலேயே குழந்தை கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிற பயம் இப்போ 90% எல்லாத்துக்குமே. ஜாதகத்தை பற்றி தெரியாதவங்க, ஜோசியம் தெரியாதவங்களுக்கு கூட இதை பற்றின நாலேஜ் எல்லா பக்கமே பரவலாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே தன்னோட பையன் பொண்ணுக்கு ராகு கேது இருக்குங்க, எங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு இது இருக்குது, உங்களுக்கு ராகு கேது இருக்கிற மாதிரி தாங்க ஜாதகம் அப்படிங்கிற அளவுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் நல்லா தெரிஞ்சிருக்குன்னா, ஆனால் அதனாலேயே எல்லோரும் பயந்துட்டு அதை நிறையா இதை ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே இருக்காங்க ஜாதகத்தை. ஸோ அதனாலேயே நிறைய பேத்துக்கு திருமணம் லேட் ஆகுது, குழந்தை இதுவுமே லேட் ஆகுது. அதே இருக்கிறவங்களுக்கு தான், அதே மாதிரி இருக்கிறவங்கள தான் திருமணம் பண்ணும் அப்படிங்கிற அந்த தன்மையில் அது லேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒன்றில் ராகு கேது இருக்குது அப்படின்னா, ராகு இருக்குது அப்படின்னா அவங்க பிரம்மாண்டமான இவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி அவங்க தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான தோற்றமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லக்ஸுரி தன்மையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி தன்மை. அப்புறம் 1ல் கேது இருக்குது அப்படின்னா அவங்க அவங்க பேச்சு ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப நிறையா பேச மாட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி எப்போ பேசுவாங்க எப்போ பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அது 1ல் கேது இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸிங்குமே பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. பார்க்கறக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேதுனாலே நல்லா அழகான இது இருக்காது இல்லைங்களா, அதனால் ரொம்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஒன்றும் சிறப்பான ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாங்க, ஏனோ தானோன்னு தான் ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இதே 2ல் ராகு இருக்குது அப்படின்னா அவங்க பேச்சு பிரம்மாண்ட பேச்சாக இருக்கும், உணவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க கண்கள் ரொம்ப அட்ராக்டிவான கண்களாக இருக்கும். அப்புறம் அவங்க பேச்சு எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய பேச்சாக இருக்கும். ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, அந்த ஈர்க்கக்கூடிய பேச்சு இருக்கும். ராகு இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு பிடிச்ச பேச்சாக இருக்கும். கேது இருக்கும்போது கொஞ்சம் அதை என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் ஹர்ட்டிங்கான பேச்சாக இருக்கங்காட்டி அதுவுமே கவனத்தை ஈர்க்கும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அந்த 2ல் கேது இருக்கவங்க சொல்கிற அந்த வார்த்தை ஹர்ட்டிங்காக இருக்கும். அதனால் கூட அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியே அதனாலேயும் அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த ராகு கேதுனால அவங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாக ஆவாங்க. ஃபேமஸ்னால் அவங்களோட சர்க்கிளில், அதாவது அவங்க ஊருக்குள்ளே, அவங்களோட நாட்டில், அந்த மாதிரி அவங்க இருக்க அந்த சர்க்கிளில் அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. அதனால் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி அவங்கள தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ல் ராகு கேது இருந்தால் அது புத்திரதோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த 2ல் ராகு கேது இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கும்ப லக்னம், 2ல் ராகு குரு கூட, வக்ரம் பெற்ற குரு கூட இருக்குது. அப்படிங்கும்போது இவங்களுக்கு திருமணம் லேட் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கிடையாது, இவங்களுக்கு 18+ போதே திருமணம் நடந்துருச்சு. மிக சிறிய வயதிலே திருமணம் நடந்துருச்சு. ஸோ இது ராகு கேது தோஷமா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அது குரு கூட சேர்ந்துருக்கு அப்படிங்கிற தன்மையில். இருந்தாலும் அவங்க குரு வக்ரம் பெற்று சேர்ந்துருக்கு, அதனால தான் அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 5ல் ராகு கேது இருக்குது, புத்திர தோஷம், அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம், சிம்ம லக்னம், 5ல் கேது, அவங்களுக்கு குழந்தை லேட் ஆச்சு ஆனால் கிடச்சிது. 13 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு பெண் குழந்தை ஃபஸ்ட்டு பிறந்தது. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. மொத்தம் 2 பெண் குழந்தை அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் 5ல் கேது இருக்குது, அதனால் இவங்களுக்கு குழந்தையே கிடைக்காது அப்படிங்கிற தன்மையில் இது பண்ணுவாங்க. ஆனால் கிடையாது, அவங்களுக்கு குழந்தை கிடச்சி லேட் ஆச்சு, ஆனால் கண்டிப்பாக பெண் குழந்தை கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ல் ராகு கேது இருந்து அப்படின்னா அது நம்ம சொசைட்டி கூட எப்படி மிங்கிள் ஆகிறோம், அதாவது ஆப்போசிட் இவங்க கூட எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற தன்மையை சொல்லும். ஸோ வாழ்க்கை துணை கூட எப்படி டீல் பண்ணுறோம் அந்த மாதிரி இது. இப்போ 7ல் ராகு கேது இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகரோட வாழ்க்கை துணை
கண்டிப்பாக வந்து ஒரு அந்நிய மொழி அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்களே அந்நிய மொழி பேசக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள திருமணம் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து ஒன்றும் பண்ணாது. அடுத்தது வந்து எட்டில் ராகுக்கு எது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உயில் சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா அவங்களோட வாழ்க்கை துணையோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் சொத்து இதெல்லாம் வந்து இவங்க அனுபவிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். அவ்வளோதான் அதில் டிஃப்ரென்ஸ் இல்லையா. வேற பெருசாக இதாகும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது அவங்க திருமண பந்தத்தில் வந்து பிரச்சனை வந்துடும், மாங்கல்ய பலம் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படியெல்லாம் சொல்லுவோம். எட்டில் கேது இருந்தால் டிஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மாங்கல்யத்தில் பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தசாபுத்தி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மாங்கல்யம் கலண்டு விழுகிறதோ, இல்லை அவங்க வந்து சாமிக்கு வந்து மாங்கல்யத்தை உண்டியில் போடுறேன்னோ வேண்டிக்கிட்டோ போட்டுருவாங்க, அந்த மாதிரி நடந்துடும். ஸோ அவங்க ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களே அந்த விஷயத்த பண்ணிடுவாங்க. அதனால் அது வந்து பாதிக்காது. ஸோ எல்லாத்துக்குமே இது பாதிக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இதில் எக்ஸப்ஷன்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ராகு கேது எக்ஸப்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ராகு கேது கூட குரு சேர்ந்துருக்கு, இல்லை குரு பார்க்குது, இல்லை சுக்கிரன் பார்க்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து விதிவிலக்காக இருக்கும். ஸோ ஏன் வந்து குரு பார்வைக்கு தானே அப்படி வலிமை இருக்குது, சுக்கிரன் வந்து எப்படி பார்த்தா வந்து அது எக்ஸப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக இருக்கும். இங்கே என்னென்னா வந்து சுக்கிரன் வந்து அஸ்ரகுரு. ஸோ வந்து 9 கோள் 7 கோள்களுமே மற்ற 7 கோள்களுமே வந்து வலிமை குறைவு தான். பாம்பே வலியது 9 கோள்களையுமே வந்து பாம்பு தான் வலியது, அதிலும் கேது தான் முதன்மையாக வலிமையானது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ராகு வந்து பயப்படுறது வந்து அசுரகுருவான சுக்கிரனை கண்டு அவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருவார் ராகு. அதனால தான் வந்து சுக்கிரனோட பார்வையில் இருக்கும்போது வந்து ராகு வந்து பிரச்சனையை கொடுத்தாலும் பெருசாக அது என்ன சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தன்மையில் அவர் ஒரு சின்ன 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 இதைத்தான் பண்ண முடிய பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துட முடியாது. அதனால் சுக்கிரன் பார்வைக்கும் வலிமை உண்டு. ஏன்னா அவருமே ஒரு குரு தான், அசுரகுரு. அதனால் அதுக்குமே வலிமை உண்டு. அப்புறம் வேறு என்ன வந்து ராகு கேதுக்களுக்கு வந்து இயற்கையாக நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இந்த ராகு கேது தோஷம்னாலே டீஃபால்ட்டாக வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. அது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும்போது அது ப்ராப்ளமாக இருக்கும். இதே அவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அவங்க வந்து பிரிய மாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று எக்ஸப்ஷனெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸு, எங்களோட இதுலேயே கிடைக்கணும், எங்களோட ஆளுகளாக இருந்தால் தேவையில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் அதில் அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். பரவாயில்லைங்க, யாராக இருந்தாலும் ஓகே, அந்நிய மொழி அந்நிய தேசத்தில் இருக்கிறவங்களா வெளியூர் மாப்பிள்ளையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த தோஷம் வந்து பாதிக்காது. அதே மாதிரி அந்நிய மொழி பேசுகிறவங்களுக்கு கொடுத்தாலும் அது வந்து பாதிக்காது. இப்போ 7ல் ராகு இருக்குது அப்படின்னா அந்நிய மொழி அந்நிய நாடு அந்த இடத்துல இருக்கிற அந்த மாப்பிள்ளை திருமணம் பண்ணலாம். இல்லை 7ல் ராகு ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்கும்போது துபாய், அரப் கண்ட்ரீஸ், அதே யுஏஇ, அரப் எமிரேட்ஸ் அந்த கண்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் வந்து முஸ்லீம் நாடுகளில் வேலை செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை துணையை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை வந்து ப்ராப்ளமாக இருக்காது. இதே 7ல் கேது இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை வந்து யுஎஸ்ஏ, யூகே அந்த மாதிரி கிறிஸ்டியன் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை துணையை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அது வந்து பாதிக்காது. இதெல்லாம் வந்து வாழ்வியல் ரீதியாக வந்து இந்த ராகு கேது தோஷத்துக்கு எக்ஸப்ஷன். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறதுங்க, வரன் தேடினாங்க, அந்த மாதிரி தேடி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ராகு கேது தோஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதுக்காக இதே அமைப்பில் இருக்கவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க வெயிட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்போ 5ல் கேது இருக்குது, 5ல் கேது இருக்க மாப்பிள்ளையை தான் திருமணம் பண்ணிக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக அது வந்து 2 பேர்த்துக்குமே அப்புறம் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கும், குழந்தை கிடைக்கிறக்கே வந்து ப்ராப்ளம் ஆயிரும். இதே அமைப்பு அதே இருக்க மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அப்படி இதில் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு அது பிரச்சனைனா இன்னொருத்தங்களுக்கு வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறவங்கள பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லாட்டி அந்த இன்னொரு இதனால அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இவங்களுக்கு வந்து ராகு நட்சத்திரம் இவங்களை வந்து இது பண்ணுறது சேர்க்கறது வந்து பண்ணக்கூடாது. அதாவது ராகு, திருவாதிரை, சுவாதி, சதயத்தை பண்ணக்கூடாது. அதே மாதிரி
சந்திரன் நட்சத்திரம் இருக்குங்களா, ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு கேதுவான அஸ்வினி மகம் மூலத்தை வந்து இணைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ராகு கேதுக்களுக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ப்ராப்ளம் இந்த நார்மலாகவே அந்த ஸ்டோரியிலே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு இது பண்ணும்போது அது வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து இவங்களோட திங்கிங்கும் அவங்களோட திங்கிங்கும் வேறு மாதிரி இருக்கும். சூரியன் சந்திரன்லாம் வந்து நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ இவங்களோட எண்ணம் செயல் பார்த்திங்கன்னா நேராக இது பண்ணணும் அப்படிங்கிறது. இதே ராகுக்கு இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வர்றது. அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு அகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய தன்மை வந்து இந்த ராகு கேது நட்சத்திரத்துக்கு உண்டு. அது வந்து நல்ல வழியிலையும் நல்ல இதுக்காகவும் அவங்க அந்த ஆன்டி கிளாக் வைஸில் செயல்படுவாங்க, நெகட்டிவான இதுக்கும் செயல்படுவாங்க. அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கிரக அமைப்பு நட்சத்திரத்தை கொண்டவங்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அதுவுமே வந்து மேஜரான அவங்க ப்ராப்ளத்தை இது பண்ணும். அதே மாதிரி அவங்க மன ஒற்றுமைங்கிறது பெருசாக இருக்காது ரொம்ப. அதனாலேயே வந்து திருமண வாழ்க்கை வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ இதுவும் இங்கே பார்க்கணும். எல்லோரும் வந்து அந்த ராகு கேதை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ராகு கேது நட்சத்திரமும் சூரியன் சந்திரன் நட்சத்திரமும் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான இவங்களுக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு நிவர்த்தியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நிவர்த்தியாக வந்து நீங்கள் நார்மலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச இதாக தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், 25 வாரம் வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பார்த்திங்கன்னா புற்றுக்கு பால் அந்த மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபாடு பண்ணுறது, வெத்தலை பாக்கு பழம் வச்சு வழிபாடு பண்ணுறது. அதே மாதிரி வந்து விநாயகருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ராகு கேதுக்குமே அந்த பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் சாற்றி, அதே மாதிரி அரளிப்பூ சாற்றி, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ராகுவோட அதிதேவதையான துர்கைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலம், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த 10 to 12 11:45 to 12 அந்த காமன் நேரம் தான் வந்து அமிர்த ராகுன்னு சொல்லுவோம். அதாவது ராகு காலத்தில் வந்து அந்த 1.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக அது விஷ ராகு தான், விஷந்தான் இருக்கும். அந்த கடைசி காமன் நேரம் தான் வந்து அமிர்த தன்மையில் அந்த ராகு இருப்பார். ஸோ அந்த அமிர்த தன்மையில் இருக்க அந்த டைமில் வந்து விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். இல்லை எலுமிச்சம்பழ தீபம் வந்து நெய் ஏற்றி துர்கைக்கு விளக்கு போட்டு வந்தாலும் அந்த தோஷ நிவர்த்தியாகி அவங்களுக்கு திருமணம் வந்து சீக்கிரம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிரதோஷ வழிபாடு பண்ணும். திருமணம் சார்ந்து குழந்தை சார்ந்து யாருக்கு பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணும். ஏன் பிரதோஷ வழிபாடு பண்ணும் அப்படின்னா, அதுவும் பண்ணும்போது எப்படி பண்ணுன்னா, நந்திக்கு பின்னாடி இருந்து நந்தியை பேக் சைடு பார்த்து சிவனை பார்க்கணும். அப்படி பார்த்து பார்த்து பண்ணும். ஏன்னா அது வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நந்தியோட பேக் சைடை பார்க்கும்போது அது வந்து திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் ரொம்ப ஒரு தேவையான அமைப்பு. ஸோ அதோட அது என்ன சொல்லுவாங்க, அந்த உருவ இதுக்கு வழிபாட்டுக்குள்ள அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்து பண்ணும்போது அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் கை கொடுக்கும். ஏன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, ஈர்ப்பு விதி தன்மையில் அதுவுமே சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அதனால தான் அங்கே நந்தி வச்சுருக்காங்க. நந்தியோட பேக் சைடு பார்த்திங்கன்னா அது வந்து செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ரிலேட்டடான விஷயம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறங்காட்டி அப்போ திருமணம் குழந்தை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தான் மெயினாக பிரதோஷ வழிபாடு பண்ணணும். அதுவும் நந்திக்கு பின்னாடி இருந்து பார்த்து தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு சீக்கிரம் வந்து திருமணம் வந்து நடக்கும். அடுத்தது ஜென்ரலாகவே வந்து இந்த காளகஸ்தி, திருப்பாம்புபுரம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது மெயினாக இந்த ராகு கால டைமில் தான் போய் பண்ணுவாங்க. ஏன் இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தர்க்கம் பண்ணுவாங்க. ஏன் அங்கே தான் போகணும் அப்படின்னா, அந்த கிரகத்தோட அந்த கதிர்வீச்சு அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் அதை பண்ணுறோம். அதேமாதிரி அங்கே போனோம் டப்பு டப்புன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டோம், அப்படி இல்லை. என்ன சொல்லுதுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 மணி நேரம் அதுக்கு மேலேயாவது இருக்கணும். எவ்வளோ நேரம் அதிகமாக இருக்கமோ அவ்வளோ நேரம் அந்த கதிர்வீச்சை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அதனால் அந்த விஷயங்கள் வந்து சரியாகும். அதேமாதிரி ராகு கேதுக்கள் தான் வந்து டிஎன்ஏ குறிக்கக்கூடியது. ஸோ இந்த டிஎன்ஏ சார்ந்த பிரச்சனை தான் வந்து அந்த ராகு கேது இது. அதனால் வந்து எல்லாருமே ராகு கேது இருக்கவங்களே ராகு கேது தான் பண்ணணும் அப்படிங்கிற இது எல்லா இதுக்குமே செட் ஆகுமானா எல்லாத்துக்கும் அப்படி பொருந்தி வரும் சொல்ல முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அந்த கட்டத்தில் ராகு கேது, இப்போ மீனத்தில் ராகு இருக்குது, கண்ணில் கேது இருக்குன்னா அதே மாதிரி மீனத்தில் ராகு இல்லை இது கண்ணில் கேது இருக்கவங்களே தான் திருமணம் பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி இது வந்து அதே வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த அமைப்பு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஒரே ஏஜுங்கும்போது அதுலேயுமே வந்து மன ஒத்துமைங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லை திருப்பியும் அப்படி டிஃப்ரென்ஸ்னால் திருப்பி ஒரு 18 வருஷம் கழித்து பிறந்தவங்களுக்கு தான் அந்த அமைப்பு இருக்கும். ஸோ அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ்லேயும் பண்ண முடியாது.
ஸோ அதனால என்னென்னா அங்கே ஈர்ப்புத்தன்மை வேணால் இருக்கும். அது ஒரே கட்டத்தில் இருக்கும்போது அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கும். அதுக்காக வேணால் அது இது பண்ணலாம். ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ இதனால் வந்து ராகுக்கு எதுனாலே டிஃபால்ட்டாக இது தோஷம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அடுத்தது வந்து காரண வழிபாடு. இந்த காரணத்துக்காக, இந்த பர்பஸ்க்காக இந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுறது. அதுக்காக இப்போ வந்து ஆயுளுக்காக ஒருத்தங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அமிர்த கடேஸ்வரர் பண்ணும். ஏன் அமிர்த கடேஸ்வரர்? பேர்லேயே இருக்குது அமிர்தம் அப்படின்னா வந்து நீண்ட ஆயுளை தரக்கூடியவர் அப்படிங்கிற அந்த தன்மையில். அதனால தான் பார்த்திங்கன்னா திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் வந்து ஆயுள் விருத்திக்கு வந்து அங்கே ஹோமம் பண்ணி 60 கல்யாணம் பண்ணி ஆயுள் விருத்தி நிச்சயமாக அங்கே திருமணம் பண்ணுறவங்களுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படுது. அது நீங்கள் யாருக்கெல்லாம் அங்கே பண்ணாங்களோ அவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாகவே அவங்களுக்கு வந்து அந்த 60 வயசுங்கும் போது ஆயுள் கண்டம் ஏற்படும் போது அவங்க அங்கே 60ஆம் திருமணம் பண்ணிக்கும் போது அவங்க ஆயுள் வந்து நீட்டிக்கப்படுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சேஸ்வர வழிபாடு. ஸோ மிருத்யுஞ்சேஸ்வரரும் பார்த்திங்கன்னா ஆயுளுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் தான். ஸோ அந்த தெய்வத்தையுமே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அந்த ஹோமங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மிருத்யுஞ்சேஸ்வரர் மந்திரம் சொல்லும்போதும் ஆயுள் வந்து நீட்டிக்கப்படும். அடுத்தது வந்து படிப்புக்காக என்ன தெய்வம் அப்படின்னா வித்யா கணபதி. பேர்லேயே இருக்குது வித்யா கணபதி. ஸோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அப்புறம் ஞான சரஸ்வதி. ஸோ ஞானத்தை தரக்கூடிய அந்த சரஸ்வதி. ஸோ இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது படிப்பில் வந்து அவங்க நல்லா படிப்பாங்க. அடுத்தது வந்து குழந்தைக்காக வழிபாடு பண்ணோம் அப்படின்னா வந்து இது பால விநாயகர். இது நீங்கள் லோக்கல்லே இருக்கும். நீங்கள் இருக்க ஊர்லேயே வந்து பால விநாயகருங்கிற அந்த கோவில் இருக்கும். ஸோ அவரை வழிபாடு பண்ணும்போது குழந்தை சார்ந்து, குழந்தை கிடைக்கல இல்லை குழந்தை இருந்தும் அந்த குழந்தையினால் மன வருத்தம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் பால விநாயகர் வழிபாடு பண்ணலாம். அடுத்தது குருவாயூரப்பன் வழிபாடு. பேர்லேயே இருக்குது குரு. ஸோ குருனா குழந்தைங்க. ஸோ அவருமே குட்டி குழந்தை தான். ஸோ அவரையும் வழிபாடு பண்ணும்போது குழந்தை சார்ந்த அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். அடுத்தது செல்வத்துக்காக என்ன தெய்வம் அப்படின்னா செல்வ கணபதி, நிதி கணபதி. ஸோ இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது செல்வம் சார்ந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க நமக்கு பாசிட்டிவ் தன்மை கிடைக்கும். செல்வ வளம் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ வந்து சளி பிடிச்சி இந்த சைனஸ் நீர் கோர்த்துக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே அங்கே நீர் தான் பிரச்சனை. அடுத்தது வந்து லங்ஸில் நீர் கோர்த்துச்சுன்னு சொல்லுவாங்க, கிட்னியில் நீர் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுலெல்லாம் வந்து அந்த நீர் வந்து எக்ஸ்ட்ராவாக இதாகி அதனால் பிரச்சனை. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஜம்புகேஸ்வரர் அவர் பார்த்திங்கன்னா திருவானைக்காவலில் தண்ணியில் தான் இருப்பார். அவருமே ஒரு நீர்க்கடவுள் தான். ஸோ அவரை வழிபாடு பண்ணலாம். வர்ணலிங்கம் வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து நீர்புதூர் சிவன் கோவில். இந்த தெய்வத்தையெல்லாம் வழிபாடு பண்ணும்போது நீர் அதிகமாகயோ இல்லை கம்மியாயோ பிரச்சனை உள்ளவனுங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அது சார்ந்த இதுலேருந்து என்ன சொல்கிறதுங்க நிவர்த்தி கிடச்சி நல்லா இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து காரண வழிபாடு. அடுத்தது வந்து எண்ணியல் யார் பண்ணலான்னா புதன் ஆதிக்கம் கொண்டவங்க, புதன் ஆட்சி உச்சம் பெற்றவங்க, திரிகோணம் பெற்றவங்க, வர்க்கோத்தமம் பெற்றவங்க, அதே மாதிரி ஹையஸ்ட் டிகிரி வாங்கினவங்க, பஞ்சாங்கங்களில் புதன் அதிபதியாக வரவங்க, அப்புறம் புதனோட ராசி லக்னங்கள் புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த எண்ணியல் வந்து சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்குலாம் லேட் ஆகும், பட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பணம் கிடைக்கிறதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம், இல்லை நோட்டில் பல தடவை எழுதிக்கலாம், இல்லை வந்து மந்திரம் பாரி அந்த நம்பர்ஸை பல தடவை சொல்லலாம். பட் தனித்தனியாக தான் சொல்லணும். சேர்த்தி 2000 அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு எண்களையும் சொல்லணும். சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். பணம் கிடைக்கிறதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 234451 இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆரோக்கியமாக இருக்கணும். நோய் வந்து அது நிவர்த்தியாகி ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். நான் நல்லா தாங்க இருக்கேன், இருந்தாலும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுமே இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். என்ன நம்பர் அப்படின்னா 181432 இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது திருமணமாகாமல் இருக்குங்க, இல்லை திருமணமாகி அதுலேயும் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த திருமணத்துக்கான அந்த எண் யூஸ் பண்ணலாம். 27860394 இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து தொழிலில் வந்து அந்த பொருட்கள் வந்து நிறையா விற்கணும், சேல்ஸ் அதிகமாகணும், கஸ்டமர் அதிகமாகணும். அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து 64615172 இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கணவன் மனைவி இப்போ எல்லா பக்கம் இருக்க பிரச்சனையும் அவர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்ட்டு ஒய்ஃபும் இல்லைங்க அவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஹஸ்பண்டும் மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதா தான் இருக்கும். அப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7696341
இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும். இது ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணலாம், ஒய்ஃபும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் தன்மை வந்து வந்துடும். நன்றி. மிக அற்புதமாக பேசிய கோகிலவாணி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்ற கவிதலட்சுமி மேடம் மற்றும் சுதா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.